ஹலோ நண்பர்களே, மாமியார் வயதில் மாமியார் குணம் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் ஒரு வீட்டில் சோபா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு மிடில் ஜனங்க இருக்கிற இடம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா பங்களாவாக இருக்கும், சில இடங்களில் குவார்ட்டர்ஸாக இருக்கும், சில இடங்களில் குடிசைகளாக இருக்கும். இது ஒரு குவார்ட்டர்ஸ் லைனாக அந்த பக்கம் 6 வீடு, அந்த பக்கம் 6 வீடு. அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு வீட்டில் இருந்து பயங்கரமான சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. மாமியார் மருமக சண்டை. இவங்க அவங்கள திட்டுறாங்க, அவங்க இவங்கள திட்டுறாங்க. அந்த அம்மா அழுகுது, அது அழுகிறியா, அழுது சீன் போடுறியா, நீ பண்ணுற அநியாயம்லாம் தெரியாதான்ட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் எட்டி பார்த்தேன், என்னங்க அப்படின்னு. அவன் மாமியார்கிட்ட அடக்கி வைக்க தெரியல. யார்? நான் சோபா செய்து இருக்க வீட்டில் அந்த அம்மா இருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது, அவளுக்கு அடக்கி வைக்க தெரியல. அப்போவுமே முளையில் கிள்ளி வச்சுருக்கணும், அதை கொஞ்சம் விட்டுட்டான். பையனை தான் பக்கம் வச்சுருக்கணும், தான் பக்கம் வச்சுக்க தெரியல. அதை எப்படி வச்சுருக்கணும் தெரியணும்ல. தெரியலன்னா இப்படி தான் அவஸ்தைப்படணும். அவளுக்கு பிள்ளையும் பக்கத்தில் வச்சுக்க தெரியல, வீட்டுக்காரனையும் பக்கத்தில் வச்சுக்க தெரியல, நான் பக்கத்தில் வச்சுக்க தெரியாமல் விட்டுட்டா. இப்போ மருமக ஆடுறா, இவன் வாங்குறா. எங்களை மாதிரி 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு எங்களோட நட்பு வச்சுருந்தா பரவாயில்ல. அவள் பாட்டுக்கு வேலைக்கு போகிறது, சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு வச்சா. இன்றைக்கி பாரு, பிள்ளைங்க சம்பாத்தியம் எடுத்துக்கிட்டு ஒரு வேளை சோறு போடாமல் கொடுமைப்படுத்துகிறா. அது மட்டும் இல்லைங்க, 4 பேரோடு சேரணும், 4 பேரோட பழகணும். வெறும் பணத்தை வச்சுக்கிட்டே இருந்து என்ன பண்ணுறது? அவரும் சம்பாதிச்சார், இவரும் சம்பாதிச்சார், பிள்ளைய படிக்க வச்சாங்க, வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க, கல்யாணம் பண்ணாங்க, செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கி பாரு, மாமியாரை ஏற்று பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்படி புலம்பிக்கிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வந்தாங்க. அண்ணே வாங்கினேன்னு உட்கார வச்சாங்க. என்னம்மா சத்தமாக இருக்குது அப்படின்னாரு. ஆமாண்ணே, இந்த வீட்டுக்காரி மருமகளை அடக்கி வைக்க தெரியல, பையனை தன்னுடைய கைக்குள்ளே வைக்க தெரியாமல் விட்டுவிட்டா. இப்போ அவஸ்தைப்படுறா. அந்த 4வது வீட்டில் ஒரு பிரச்சனை. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகலை, அவன் அம்மா வீட்டில் வீடு கட்டுறாங்கன்னு போட்ட நகையை மொத்தத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டான். அவங்க என்கிட்ட வந்தாங்க, நேரே போகணும். இந்த பேர் கல்யாணம் ஆகிட்டு வந்தீங்கன்னா நகை எங்கே வைக்கணும், ஆத்தா வீட்டில் கொடுத்துட்டு வந்தோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் டீமாக சேர்ந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது. பையனும் சொல்லிட்டான், எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான்ட்டான். வீட்டில் பிரச்சனை இருக்குது, அப்படியே கரெக்டாக இருக்கணும்னே அப்படின்னாப்புல. அப்படி மாமியார் கதைகளை எப்படி இருக்கணும், மருமகளை எப்படி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்மா கதையாக சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த வீட்டில் இப்படி ஆயிடுச்சு, இந்த வீட்டில் இப்படி ஆயிடுச்சு, இங்கே வர்றவா சரியில்லை, வந்தவா பிள்ளைய மாய்க்கிடுவான், இங்கே இருக்கிறது அங்கே எடுத்துகிட்டு போயிடுவான்னு கதையாக விட்டுக்கிட்டே இருக்குது. நான் என் பாட்டுக்கு சோபா அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நம்மளுக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த அம்மா பேசுகிறது இல்லை, உலக மார்க்கமாக விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணமே இல்லை, எதுக்கும் முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த வீட்டை பார்த்தா இந்த அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஐயா இருக்கும்போது திடீர்னுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுது. ஏன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் இன்றைக்கி ஒரு கூட்டம், நாங்கள் எல்லோரும் ஒன்றா கூடுவோம். அதுக்கு போயிட்டு நான் ஒரு ஹவரில் வந்துடுவேன், தம்பி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், நான் எப்படி போகிறதுன்னு இருந்தேன். முக்கியமான இடம், நான் தான் அதில் தலைமை, அதனால் போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை கொடுத்து நீங்கள் படுங்கன்னாப்புல. இல்லைம்மா, நான் தூக்கம் வந்தால் படுத்துக்கிடுறேன், தம்பி வேலை பார்த்துட்ருக்காரு, அந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி போயிட்டு பொறுமையாக வா அப்படின்னாப்புல. சரின்னு அந்த அம்மா கிளம்பி போயிடுச்சு. சரின்னு அந்த ஆளை பார்த்தேன். அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார். தம்பி, குடிகாரனை திருத்த முடியாது, ஜெயிலுக்கு போகிறவங்கள திருத்த முடியாது, அடம் பிடிக்கிறவங்கள திருத்த முடியாது, தன்னுடைய சொந்த மகளாக இருந்தாலும். இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு என்ன வயசு இருக்கும்? 25 வயசு. அதுக்கு பிறகு குடும்பம், குட்டி, புள்ள குட்டின்னு வளர்ந்து 70-80 வயசில் போகும்போது ஒவ்வொரு வயசானவங்களும் தங்களுடைய பிள்ளைங்க தங்களுடைய அம்மா அப்பாவாக நினைக்கணும். தங்களுடைய பிள்ளைங்க தங்களுடைய அம்மா அப்பாவாக நினைக்கணும்.
நம்ம சின்ன வயசில் தப்பு பண்ணும்போது நம்ம அம்மா நம்மளை அடிச்சிருப்பாங்க, உதைச்சிருப்பாங்க. எதுக்கு? நல்வழி போகணுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பாவை நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம பிள்ளைங்க நம்ம அம்மா அப்பான்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்ம சின்ன சின்ன தப்புக்களை செய்து செய்து தானே வளர்ந்து வந்தோம். அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க சின்ன சின்ன தப்புக்களை பண்ணிட்டு வரும். நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயாக சம்பாதிச்சிருப்போம். அதுங்க கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கும். ஃபேமிலியாக ஊருக்கு போகும், டூருக்கு போகும், செலவு பண்ணும். ஒரு 500 நஷ்டப்படுத்திட்டு வந்தால் 500 தானே ஆச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம்னா சந்தோஷம். நான் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் எப்படிலாம் இருந்தேன், நீ வேஸ்ட்டு பிள்ளைன்னா சண்டை நடக்கும். அப்படி தான் தம்பி நான் என்ன மாற்றிக்கிட்டேன். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம். ரோட்டில் டமார்னு ஒரு சத்தம் கேட்குது. எல்லோரும் ஓடி போய் எட்டி பார்ப்போம். இது இயல்பு. சரி, சத்தம் கேட்குது, ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்னு பார்த்துட்டு இருக்கானே அவன் தனி மனிதன் அப்படின்னு ஒரு புக்கு படித்தோம். அந்த மாதிரி இப்போ பேசியிருக்கிறது எங்கள் பெரியம்மா பொண்ணு எனக்கு தங்கச்சி முறை வேணும். இவள் பேசுகிறது எல்லாமே தப்புன்னு எனக்கு தெரியும். இவன் மருமகிட்ட சண்டையை போட்டு பஞ்சாயத்து ஆகி இப்போ அது பிள்ளைய கூட்டிகிட்டு மகனை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டு, இதுக்கு நியாயமான வருமானம் இருக்கிறதுனால இந்த வயசில் இது ஆடிக்கிட்டு இருக்குது. இன்னும் 10 வருஷம் போக போக வயசு ஆகிக்கிட்டே வரும். அப்புறம் கஷ்டம் வரும். இது கூட சேர்ந்ததில் ஒவ்வொரு டிக்கெட்டாக போயிடும். இப்போமே 2-3 போயிடுச்சு. இந்த டிக்கெட்டு போகும்போது கடைசியில் இது உனக்கு சூசைட் பண்ணும், இல்லைன்னா சண்டையை போட்டுட்டு அப்புறம் புலம்பிக்கிட்டு இருக்கும். இதுங்களை திருத்த முடியாது. திருத்த முடியாதுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஜென்ம சோபம், பழக்க தோஷம். ஊரில் பெரிய வெள்ளம் வந்துடுச்சான். அப்போ அந்த ஊரில் இருக்கிற இடங்களில் ஒரு இடத்துல மண்டபத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் மண்டபத்தில் போய் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்களாம். ஒரு அம்மாவுக்கு தூக்கமே வரலையாம். அந்த அம்மா கருவாட்டு வியாபாரம் பண்ணுறவங்க. கருவாட்டு கூடையை கொண்டு பக்கத்தில் வச்ச உடனே அந்த அம்மாவுக்கு தூக்கம் வந்துட்டு, கருவாட்டு வாடை பிடிக்காதவங்களுக்கு தூக்கம் வரலை. இப்போது நம்ம மண்டபத்தில் தங்கிட்டு இருக்க அந்த அம்மாவை சண்டை போட முடியாத அளவுக்கு, இது என் தங்கச்சி பொண்ணாக இருந்தாலும் இவளுக்கு இந்த மாதிரி சண்டை போட்ட ஆளுங்க கூட பழகிறதுனால இது இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவங்க குடும்பத்திலே ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டான். பையன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணுக்கிட்ட போய் நகையை கேட்டு இந்த அம்மா தலைமையில் சண்டையை போட்டு அந்த பொண்ணு இப்போ விட்டு போயிடுச்சு. புரிஞ்சு இருக்குது. அது சேரணும், கடவுளை வேண்டிக்கணும். என்ன பிரச்சனை தெரியுங்களா? இந்த அம்மா சண்டையை போட்டுட்டு வந்துச்சு தான் நகை கேட்டு, அந்த வீட்டில் 25 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்ன பிரச்சனைன்னா, இவங்க சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நகை போடுறேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பாதி நகையை போட்டாங்க, பாதி நகையை கவரிங்கி போட்டாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கவங்க உஷாராக அதை கண்டுபிடிச்சி அங்கே தகராறாச்சு. பையன் என்ன சொல்லிட்டான், ஏற்கனவே எனக்கு 40 பொண்ணு பார்த்துட்டீங்க, இது வரைக்கும் ஒரு பொண்ணும் கிடைக்கல, வயசாகி போச்சு, இந்த பொண்ணு நல்லா இருக்கா, 20 பொண்ணாக அப்புறம் தாராங்கிறாங்கன்னு அந்த பொண்ணை தாலி கட்டுவோன்னு சொல்லி தாலியை கட்டிட்டான். சரி, இதுக்கு மேலே பிரச்சனை வேண்டாம், பையன் மாறிட்டான்னு கல்யாணம் ஆகி வந்துட்டு மாப்பிள்ளை நல்லவர். மாப்பிள்ளை அப்பா கூட தொழிலுக்கு போகிறதுக்காக காலையிலே எந்திரிச்சு போனார்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். கொஞ்சம் தண்ணி பழக்கமும் இருந்துச்சு. வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இந்த பெண்களுக்கு பெண்களே எதிரின மாதிரி அந்த பெண்ணோட தங்கச்சி, அவங்களோட அம்மா இந்த பொண்ணை டெய்லி போட்டு ஊசியில் குத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஏமாத்தின குடும்பம், அந்த குடும்பம், இந்த குடும்பம்னு. இது ஒரு குழந்தை பிறந்துன்னு நடக்கிற மாதிரி ஒரு நாள் பயங்கர சண்டையாயிடுச்சு. சண்டையில் அந்த பொண்ணு எதிர்த்து பேசி பெரிய சண்டையாகி கடைசியில் பஞ்சாயத்துக்கு வந்துடுச்சு. பஞ்சாயத்துக்கு வந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அவன் பொண்டாட்டியை தீயை வச்சு கொளுத்திட்டான், அவன் பொண்டாட்டியை கேஸ் வச்சு ஜெயிச்சா நாங்கள் பார்த்துக்குவோங்கிறாங்க. பொண்ணு வீட்டு சார்பில் என்ன சொல்கிறாங்க, அவனை கோர்ட்டில் போட்டு இழுப்போங்கிறாங்க. கடைசியில் என்கிட்ட வந்துச்சு. சரி, பேசி பார்ப்போமேன்னு சொல்லி ஃபோனை போட்டேன். மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோனை போட்டு, நீங்கள்லாம் கிறிஸ்தவங்கய்யா, தாலியை மாற்றிக்கையும் வச்சுக்கணும் என்கிட்ட சீரணும். சரி, பஞ்சாயத்து போகும்போது இதெல்லாம் சகஜம்தான், நியாயத்தை பேசணும். சரிப்பா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுன்னேன். சொல்லுங்கண்ணா. உன்ன மாதிரி ஒரு ஆம்பளைக்கு, அதாவது உன்ன மாதிரி ஒரு ஆண்மகனுக்கு, நல்ல ஆண்மகனுக்கு உன்னுடைய சொந்த தங்கச்சியை நீ மன விருப்பமாக கல்யாணம் பண்ணி கொடுப்பியான்னு கேட்டேன்.
உன்ன மாதிரி ஒரு ஆண்மகளுக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பியான்னு கேட்டேன். சென்னைக்கு வந்துட்டான். என்னையா அப்படின்னு கேட்டால், நீ வா அப்படியே ஒரு இடத்துல பேசுவோம். அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போனால், எப்பா நீ நல்லவன் தான், நகை போட்ட இடத்துல தின்று இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான், ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. நீ காலையில் போனால் நைட்டு வாரா, வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் அம்மாங்கிற வயசில் அம்மாங்கிற பழக்கத்தில் தான் இருக்கான். இப்போ மனுஷனாக பிறந்தோம்னா குழந்தையாக பிறப்போம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 25 வயசு வரைக்கும் அந்த வாலிப வயசில் வளர்க்குவோம். அப்புறம் 25 வயசில் கல்யாணம் பண்ணால் அம்மா சார்பில் இருப்பான், பொண்ணு சார்பில் இருப்பாங்க. இதுதான் சண்டை, இதுதான் பிரச்சனை. அப்போ எடுத்து சொன்னால், நீ செய்த தியாகத்தையும் உன் தங்கச்சியும் உங்கள் அம்மாவும் குத்தி அந்த பிள்ளைய ரணமாக ஆக்கி வச்சிருக்கு. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புண்ண தாளாக வளரும். உனக்கு வளர்கிற பிள்ளைக்கு ஆரோக்கியம் இருக்கணுமா வேண்டாமா? இப்படி கொடுமைப்படுத்தினா என்ன நியாயம்னா? அப்பந்தான் அவனுக்கே தெரிஞ்சிச்சு, நம்ம தாயும் நம்மளுடைய தங்கச்சியும் நம்மளுடைய பொண்டாட்டியை இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்கன்ட்டு. அப்புறம் போனால் விசாரித்தான், பொண்டாட்டியை கூட்டி வச்சுட்டு தங்கச்சியும் அம்மாவையும் அடக்கி வச்சான். இப்போ என்னடான்னா, அதுக்கு 25 வருஷம் கழித்து 2வது பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த பையனுக்கு வரதட்சணையை கேட்டு இந்த கிழவியும் அவளும் சேர்ந்து என் தங்கச்சியும் சேர்ந்து அந்த பொண்ணை விரட்டி விட்டுரு. என்னடா அவங்க அப்பா எவ்வளோ 25 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இவ்வளோ நகை போடுறோன்னு சொல்லி அதில் பாதி நகையை போட்டு ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் ஆகி நொந்து நூலாக இருக்கால, தான் வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதைக்கிட்ட போய் நம்ம வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தணுமேங்கிற உணர்வு இருக்கான்னு பார்த்தா இல்லையே. அப்போது இது குழந்தையாக பிறந்து குழந்தையாக வளருது. கல்யாண வயசில் அப்பா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு 25-30 வருஷம் கழித்து நீ ஒரு மாமியார் ஆகுறா. உங்கள் அப்பா கஷ்டப்பட்ட மாதிரி தானே உன் பொண்ணு கல்யாணம் உனக்கு மருமகளாக வரவுடைய அப்பாவும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. உணர்வு இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் தான் என்னுடைய தங்கச்சியை ஆழம் கேட்டுக்கிட்டு வரதட்சணை கேட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தகராறு பண்ணுங்கிற ஒரு பொது அறிவு இல்லாதவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த டமாலுங்கிற சத்தம் கேட்டது. அதாவது அடுத்தவங்கள துன்பப்படுத்தி அதில் சந்தோஷப்படுற மனுஷனுங்களை திருத்தவே முடியாது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால் திருந்துறவன் நல்லா இருக்கலாம், விட்டு கொடுப்பவன் கெட்டு போகிறது இல்லை. போதுங்கிற மனசு இருக்கிறவன் நல்லா இருப்பான். சரி, எனக்கு போதுங்கிற மனசு இருக்குது, நான் விட்டு கொடுக்குறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். இவங்கெல்லாம் சொந்த பந்தம் வேண்டாமான்னு கேட்டால், சொந்த பந்தம் நம்ம என்ன ஜாதியில் பிறந்தாலும், எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும், எந்த மதங்களில் பிறந்தாலும் நல்லவங்க என்றைக்கும் நல்லவங்க தான், கெட்டவங்க என்றைக்கும் கெட்டவங்க தான். அந்த கெட்டவங்களும் கேட்டால் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க முடியாது. கெட்டதை செய்யட்டும், நல்லதை செய்யட்டும்.